கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 8 லட்சம் வரைக்கும் லாஸ் ஆயிடுச்சு. நாம துல்லியமா 450 அடியில அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து அவங்க வந்து விஷ் பண்ணாங்க சார். போர் போடும்போது நாங்க ஒரு ரிப்போர்ட் தரோம் சார். 600 அடியில 2 இன்ச்சு தண்ணி 2 இன்ச்சு தண்ணி கண்டிப்பா கிடைக்கும் சார். ஸ்லோவா சுத்துதுங்களா? இதுதான் சார் பாயிண்ட். அவ்வளவு ஃபாஸ்டெல்லாம் சுத்துறது இல்ல, இவ்வளவுதான் சார் சுத்தும் மிஷின். ஃபாஸ்டா சுத்துறது வந்து பொய்யான தகவல் சார். நிறைய பேர் வந்து ஃபுல்லா எப்படி சுத்துவாங்க, ஹேண்ட் செக் பண்ணுவாங்க. இது பொய் சார். இது 5 இன்ச்சு தண்ணி கிடைக்கும், 4 இன்ச்சு தண்ணி கிடைக்கும்னு ஜனங்களை வந்து ஏமாத்துறாங்க சார். 95% அக்யூரேஸா சொல்ல முடியும் சார். இது நிறைய கிராமங்களுக்கு நாங்க போய் தண்ணி இல்லாத இடத்துலயும் தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். எவ்வளவு இன்ச்சுல தண்ணி கிடைக்குது, எவ்வளவு அடியில தண்ணி கிடைக்குதுன்னு ஓப்பனா சொல்ல முடியும். 1.5 இன்ச்சா 2 இன்ச்சா கண்டிப்பா தண்ணி இருக்குதுன்னு சொல்லிடுறோம். ரிப்போர்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்குன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்ல எம்எஸ் வாட்டர் டிடெக்டர் கம்பெனிக்கு வந்திருக்கோம். இவங்க வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 7 வருஷமா இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புதுசா போர் போடணும்னாலும் சரி, உங்க விவசாய நிலத்துல தண்ணி இல்லைனாலும் சரி, மேக்ஸ் வாட்டர் டிடெக்டருங்க மிஷின் மூலமா 100% துல்லியமா நிலத்தடி நீர்மட்டத்தை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான். தமிழ்நாடு ஃபுல்லா இது வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேல பார்த்துருக்காங்க. அதனால இவங்களை நம்பி தைரியமா நம்ம போர் போட கூப்பிடலாம். இந்த மிஷின் என்னன்னா, எத்தனை அடி ஆழத்துல 500 அடி ஆழத்துல தண்ணி இருக்குன்னா 500 அடி ஆழத்துல தண்ணி இருக்குது. எத்தனை இன்ச்சு தண்ணி வரும், 2 இன்ச்சு தண்ணி வரும்னா 2 இன்ச்சு தண்ணி வரும், 2.5 இன்ச்சுனா 2.5 இன்ச்சு அப்படிங்கிறத கரெக்டா துல்லியமா சொல்லி கொடுத்துரும். நீங்க பழங்காலத்து முறைப்படி பாத்தீங்கன்னா ஒரு இடத்த காமிப்பாங்க, அந்த இடத்த காமிச்சிட்டு இதுல தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு 700 அடியில தண்ணி இருக்குன்னா நீங்க 500 அடி போர் போட்டுட்டு அது வேஸ்டா போயிடும். அது மாதிரி இல்ல. இந்த மிஷின் வந்து US அமெரிக்கால உள்ள மிஷின் பாத்துங்க, ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சிலர்லாம் நிறைய போர் போட்டு ஏமாந்து போயிருப்பீங்க. தமிழ்நாடு முழுவதும் குறைஞ்ச செலவுல நல்லா துல்லியமான கரெக்டா உங்களுக்கு நிலத்தடி நீரை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு விவசாய நிலத்துல தண்ணி குறையுது, புதுசா கிணறு வெட்டணும், ஒரு அப்பார்ட்மெண்ட்ல போர் இருக்கா, தண்ணிக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி இவங்க கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களை நம்பி நம்ம போர் போடலாம். வாங்க அவங்ககிட்ட என்னன்னு கேட்போம். சார் வணக்கம் சார், என் பேர் முனிராஜ். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் சார். சார் நம்ம கம்பெனி பேரு சார் MS கிரியேஷன் சார். எங்க கிரவுண்ட் வாட்டர் சர்வே பண்ணிருக்கேன் சார். நான் ஓகே, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் 8-9 இயர்ஸ் இருந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் நீங்க போயிருக்கீங்க சார்? நாமக்கல், சேலம், திருச்சி, விழுப்புரம், பெரம்பலூர், கன்னியாகுமரி. இது வரைக்கும் எவ்வளவு பாயிண்ட்கள் பார்த்திருப்பீங்க? 1200 முதல் 1300 பார்த்திருக்கோம் சார் பாயிண்ட்டுங்க சார். 95% அக்யூரேஸா சொல்ல முடியும் சார். இது நிறைய கிராமங்களுக்கு நாங்க போய் தண்ணி இல்லாத இடத்துலயும் தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். மழை காலத்துல பொறுத்த வரைக்கும் தேங்காய், காப்பர் கம்பி, சம்பள தண்ணி அதெல்லாம் வச்சு பார்த்தாங்க சார். 40% வந்து அதை அக்யூரேட் சொல்ல முடியும். ஆனா இப்போ வந்து இந்த US டெக்னாலஜி மிஷின் சார், இது வந்து 95 அக்யூரேட் சொல்ல முடியும் சார். இது தண்ணி வந்து 40 அடியில கிடைக்குது, 200 அடியில கிடைக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க சார். 2 லட்சம் 3 லட்சம் லாஸ் பண்ணிக்கிறதோட இந்த மிஷின் வந்து US டெக்னாலஜி மிஷின் சார். இது இவ்வளவு அக்யூரேட்ல இருக்குன்னு தண்ணி கன்ஃபார்மா சொல்ல முடியும் சார். இந்த மிஷின் வந்து ஏஸ் ஜென்ரேஷன் மிஷின், இது மேக்ஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ட் மிஷின் சார். இது முன்ன மாதிரி வந்து எல்லாம் பார்த்துருக்காங்க சார், இல்லன்னு சொல்லுறானே. இப்போது பொறுத்த வரைக்கும் ஆகும் சார். ஏன்னா இப்போ வந்து டெக்னாலஜி ஆயிடுச்சு சார், சயின்டிபிக் முறை ஆயிடுச்சு. அதுக்கோசரம் தான் சார் எல்லாமே மாறிடுச்சு இப்போ சார். திண்டிவனம் போயிருந்தோம், அவங்க வந்து ஒரு 6-7 பாயிண்ட் நம்மளுக்கு லாஸ் ஆயின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 8 லட்சம் வரைக்கும் லாஸ் ஆயிடுச்சு. நாம துல்லியமா 450 அடியில அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து அவங்க வந்து விஷ் பண்ணாங்க சார். நம்ம கிட்ட 3 மிஷின் இருக்கு. இது வந்து ரொட்டேட்டர் சொல்லுவோம், இன்னொன்னு வந்து சார் IBN சொல்லுவோம். இது வந்து IBN சொல்லுவோம். IBN இண்டக்ஷன் போலுவோம் சார், செமி கண்டக்டர். இது ப்ரொபைலர் சார். இது அது எதுக்காக சார்? என்ன சார்? இது ப்ரொபைலர் வந்து டெப்த் ஆராய்க்கிறது வந்து இதுதான். கரெக்டான ஆழத்தை சொல்லி ஆழத்தை கண்டிப்பா சொல்ல முடியும் சார், தோராயமா சொல்ல முடியும். அதை வந்து நம்ம இது வந்து டேப் சார், டேப்ல வந்து கனெக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி எவ்வளவு அடிக்கு இருக்கோ டேப்ல நாங்க ரிப்போர்ட்டா கொடுத்துடுறோம். ஓ, கரெக்டா கொடுத்துருவீங்க? ரிப்போர்ட்டா கொடுத்துடுறோம் கண்டிப்பா சார். சார் மேக்ஸ் டினேஷன் மிஷின் சார், இதுல 4 ஆப்ஷன் இருக்கு. கிட்ட வாங்க சார். சார் இதுல வந்து 4 ஆப்ஷன் இருக்கும் சார். டியூப்வெல் ஒன்னு டியூப்வெல்னா நாங்க போர்வெல் செக் பண்றது, ஓப்பன் வெல்னா கிணறுங்கிறது செக் பண்ணி சொல்றது சார். நம்ம வந்து டியூப் லெவல் செலக்ட் பண்ணிக்கிறோம். டியூப் லெவல் செலக்ட் பண்ணிக்கின்னு ரேஞ்சர்னா 500 மீட்டருக்கு இது பண்ணிக்கிறோம் சார். இது பண்ணுவோம் 500 மீட்டருக்கு இது பண்ணிக்கலாம் சார். 500 மீட்டர் ஆழமா, நீளமா, தூரமா? ஃப்ரண்ட் சார், ரேஞ்சு நீளத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் சார். நெக்ஸ்ட் வந்து டெப்த், ஆழம் சார். நம்ம இதுல வந்து 300 அடியிலேருந்து பிடிச்ச வரைக்கும் 500 மீட்டர் வரைக்கும் இது பண்ணிடலாம் சார். இப்போ பேசிக்கா வந்து 300 இது பண்ணிக்கலாம் சார். 300 மீட்டர் பண்ணிக்கலாம் சார். டார்கெட் ஜோன் சார், டார்கெட் ஜோன் வந்து எப்பயுமே நம்ம நேச்சுரல் வாட்டர் தரலாம் சார். ஃப்ரீக்வன்சி வந்து எப்பயுமே 250 இது பண்ணிக்கலாம் சார். 250 இது பண்ணிக்கின்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பாயிண்ட் செக் பண்ண போகலாம் சார். இது எப்படி சார்? அது கூட்டிட்டு போமா இது நீங்க? ஆமா சார், நீரோட்டம் எப்படி இருக்கோ தானே அதே கூட்டிட்டு போவோம் சார். இது நாமளா போறதுல பாருங்க சார், 360 டிகிரி அடிக்குதுங்களா பாருங்க. ஓகே சார். அப்போ என்னன்னா இங்க சோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து டேர்ன் ஆயிட்டு. ஆமா சார், 360 இது போயிட்டு இருந்துச்சு. திருப்பி பாருங்க, இங்க ஒரு பாயிண்ட் இது பண்ணிக்கலாம் பாருங்க. பாருங்க சார். ஓ, அப்போ இங்க ஒரு சோர்ஸ் இருக்குன்ற புரியுதா? நம்ம கல் வச்சுக்கிறோம் சார். 3 கல் வச்சுக்கிறோம். 3 கல் வச்சுக்கின்னு 4 பக்கம் டைரக்ஷன் பாக்குறோம் சார்.
பார்த்துக்கோங்க சார். ம். ஓகே சார். அடுத்தால இது இன்னொரு டைரக்ஷன். ஆமாம் சார், நாலா பக்கம் பார்க்கணும். ஒரே பக்கம் பார்க்க முடியாது, நாலா பக்கம் பார்த்தா தான் நம்ம பாயிண்ட் அக்யூரேட் பண்ண முடியும். ஓகே. கரெக்ட். ஓகே. 90 டிகிரிஸ் அடிக்குதா சார்? அடிக்குது. இது என்ன டைரக்ஷன்ல இருந்து வருது? இப்போ கிழக்குல இருந்து வருதா? ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து பார்க்கணும் சார். இது என்ன டைரக்ஷன்? இது நார்த்து. நார்த்து வடக்குல இருந்து பாக்குறீங்க பாருங்க சார். ஓகே சார். என்ன காரணத்துக்காக 4 பக்கத்துல இருந்து பார்க்க வேண்டிய இருக்கு? ஏன்னா சோர்ஸ் வந்து எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா, அதுக்கோசரம் 4 பக்கம் பார்த்து நம்ம டெப்த் மிஷின் இருக்கு, அதை ரேஞ்சை வச்சு தோராயமா டெப்த்துக்கு நம்ம இது பண்ணணும் சார். இப்போ 4 பக்கம் நம்ம பார்த்தாச்சு, இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். பாருங்க சார். ஓகே. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. பாயிண்ட் ரேஞ்சு காட்டுறோம் பாருங்க சார். ஸ்லோவாக சுற்றுதுங்களா? இதுதான் சார் பாயிண்ட்டு. அவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் சுற்றுறது இல்லை, இவ்வளோதான் சார் சுற்றும் மிஷினு. சார் பாயிண்ட்டை செக் பண்ண உறுதியாச்சு சார். சுற்றுதா? லைட்டாக சுற்றுதா? இப்படி தான் சார் சுற்றும், ஃபாஸ்ட்டாலாம் சுற்றுறது இல்லை சார். ஃபாஸ்ட்டாக சுற்றுறது வந்து பொய்யான தகவல் சார். இதுதான் நார்மல் ஸ்பீடு. நார்மல் ஸ்பீடு இதுதான் சுற்றும் சார். நிறைய பேர் வந்து ஃபுல்லாக இப்படி சுற்றுவாங்க, ஹேண்ட் செக் பண்ணுவாங்க. இது பொய் சார். இது 5 இன்ச்சு தண்ணி கிடைக்கும், 4 இன்ச்சு தண்ணி கிடைக்கும்னு ஜனங்களை வந்து ஏமாத்துறாங்க. அது ரொம்ப தவறு சார். நார்மலாக பாருங்க சார், தண்ணி எடுக்கிறது இப்படி தான் கிடைக்கும். நிறைய பேர் ஏமாந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நம்மள ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னப்பா அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதான்னு சொல்லுவாங்க. நாம சொல்கிறோம் இல்லைங்க, இருக்குது சொல்கிறோம் சார். ஜனங்களை வந்து ஏமாத்துறது வேணாம், நார்மலாக சுற்றும் பாருங்க. இவ்வளோதான். நீங்கள் எந்த மிஷின் பார்த்தாலும் சரி, எந்த கம்பெனியில் பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி தான் சுற்றும் மிஷின். நார்மலாக தான் சுற்றும், அதிகமாக சுற்றுறது இல்லை. இதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட் வச்சு இன்னும் மிஷின் 3 மிஷின் இருக்கு சார் நம்ம கிட்ட. ஐபி போல அதெல்லாம் செக் பண்ணி தான் ரிப்போர்ட் சொல்ல முடியும். இதே வந்து பாயிண்ட்டை சொல்ல முடியாது சார். இப்போ நாங்கள் பாயிண்ட்டை பார்த்தா இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை தான் இப்போ வந்து இந்த மிஷின் வைக்கிறோம் சார். இந்த மிஷினோட பெயர் ஐபிஎன் சார், இந்தியன் போல மிஷின். ஓகேங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு மேல அந்த மிஷின் வைக்கணுமா? ஆமாம் சார், பாயிண்ட்டுக்கு இதான் சார். இந்த பாயிண்ட்டுக்கு மேல வச்சு. ஆமாம் சார். பாருங்க சார், 4 பக்கம் இது பண்ணணும் சார். இது 4 பக்கம் கம்பி அடிக்கணுமா? கம்பி அடிக்கணும், சுற்றி 4 கம்பி அடிக்கணும் சார். இது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து அடிச்ச பின்னாடி சார் வயிறு எடுத்துக்கணும் சார். இது இந்த வயிறை வந்து 4 முனைக்கும் இது பண்ணணும் சார். பிளாக்கே கொடுக்கணும், ரெட்டுக்கு தரணும் சார். சார் இது வந்து 4 பக்கம் எர்த்து இது பண்ணணும் சார். இது வந்து பூமிக்கு எர்த்து இருக்கு இல்லையா சார், எர்த்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கோசரம் தான் சார் இது பண்ணிட்டு இருக்கோம். 4 பக்கம் இது பண்ணியாச்சு சார். இது வந்து சார் ப்ரொஃபைலர் நைட்டு சார். இது ப்ரொஃபைலருக்கும் ஐபிக்கு லிங்க் பண்ணணும் சார். சார் இப்போ வந்து இது ப்ரொஃபைலருக்கு இது பண்ணிட்டு இருக்கோம், டிபிலேருந்து ப்ரொஃபைலருக்கு இது பண்ணிட்டு இருக்கோம் சார். இது வந்து சார் நியூ மிஷின் சார். இது புது மிஷின். இது 1 வாரம் ஆச்சு சார் வாங்கி. இது மதிப்பு வந்து 3.5 லட்ச ரூபாய் சார். இப்போ இந்த மிஷினோட வேல்யூ இப்போ 3.5 லட்ச ரூபாய். பழைய மிஷின் போச்சு சார், இப்போ புது மிஷின் சார். இது பழைய மிஷின் என்னாச்சு? பழைய மிஷின் அது 7 வருஷம் ஆயிடுச்சு சார். இது புது மிஷினு. ப்ரொஃபைலரோட இப்போ டேப் கனெக்ட் பண்ணுறோம் சார். டெப்த்து போச்சு இல்லைங்களா, டெப்த்து போன உடனே நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கிறோம் சார். இது லிங்க் பண்ணி ப்ரொஃபைலருக்கு டேப்புக்கு லிங்க் ஆகும் சார். டெப்த்து தெரிஞ்சிடும் எவ்வளோ ரேஞ்சில் இதாகிடுது பண்ணிட்டு. நம்ம இப்போ வந்து 1000 அடி போட்டிருக்கோம் சார். கடைசியில் எப்படி கொடுப்பீங்க? பிரிண்ட் அவுட் எதாவது எடுத்து கொடுத்துருவீங்க? ஆமாம் சார், பிரிண்ட் ஆகிடும் சார். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 10-20 நிமிஷம் ஆகும் சார் ஸ்கேன் ஆகிறதுக்கு. பாருங்க சார், எல்லாமே பட்டன் ஆன் பண்ணிக்கணும். இதுதான் சார் ப்ளூடூத். இதில் வந்து இதுதான் சார் ரிப்போர்ட்டு. டேப் கனெக்ட் ஆகிடும். இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், சாஃப்ட்வேர் மேக்ஸ் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது. அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து லிங்க் பண்ணிக்கிறோம். லிங்க் பண்ண உடனே 20 நிமிஷம் ஆகும் சார். டெப்த்து ரேஞ்சு இறங்க உடனே ஸ்கேன் ஆகிடும். அது எந்த ரேஞ்சில் இருக்குது, மண் பாறைகள் எவ்வளோ வெடிப்பில் இருக்குது, எல்லாமே அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சார். இது வந்து டேப் லிங்க் ஆகிடும். இது ரிப்போர்ட்டாக தானே உடனே 15-20 நிமிஷத்தில் ஆட் ஆகிடும் சார். இப்போ நம்ம அந்த மேக்ஸ்க்கு இதுக்கு போகிறோம் சார். சார் மேக்ஸ்க்கு வந்து இப்போ லிங்க் கொடுத்துட்டோம் சார். 15-20 நிமிஷம் இதாகிடும். இது வந்து எவ்வளோ இன்ச்சில் தண்ணி இருக்குது, எவ்வளோ அடியில் டெப்த் இருக்குது, டெப்த் வாட்டர் எவ்வளோ இருக்குது, மண் எவ்வளோ இருக்குது, எல்லாமே சொல்ல முடியும் சார். இது கண்டிப்பாக சார். இப்போ பாருங்கள், நாங்கள் 20 நிமிஷத்துக்கு ஸ்கேனிங் போட்டு வச்சுடுறோம். இப்போ டெப்த் இறங்கினா உடனே எவ்வளோ இன்ச்சில் தண்ணி கிடைக்குது, எவ்வளோ அடியில் தண்ணி கிடைக்குதுன்னு ஓப்பனாக சொல்ல முடியும். 1.5 இன்ச்சா 2 இன்ச்சா கண்டிப்பாக தண்ணி இருக்குதுன்னு சொல்லிடுறோம். ரிப்போர்ட்டாக கொடுத்துட்றோம் சார் நாங்கள். சார் இப்போ 3 ஊற்று இருக்குது சார். 3 ஊற்றுல வந்து எந்த ஊற்றுன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியும். 350 ஒரு ஊற்று இருக்குது, 450 ஒரு ஊற்று இருக்குது. அதில் வந்து சாஃப்ட் பாறை ஒன்று இருக்குது. அதில் இன்னொன்று வந்து 450 வந்து ஹார்ட் பாறை ஒன்று இருக்குது சார். அது சார் எவ்வளோ இன்ச்சில் தண்ணி இருக்குன்னுட்டு, 3.5 இன்ச்சில் இருக்கா 4 இன்ச்சில் இருக்கா தண்ணி இருக்குன்னுட்டு அக்யூரேட்டாக சொல்லிவிடுறோம் சார். தானே ரிப்போர்ட்டும் கொடுத்துட்றோம் சார். ரிப்போர்ட் வந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்போர்ட்டு அங்கே கொடுத்து இது பண்ணிடுறோம் சார். சார் போர் போடும்போது நாங்கள் ஒரு ரிப்போர்ட் தரோம் சார். அது 700 அடியில் கண்டிப்பாக இருக்குன்னா நீரோட்டம் கண்டிப்பாக இருக்கும் சார். 600 அடியில் 2 இன்ச்சு தண்ணி இருக்குன்னா 2 இன்ச்சு தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் சார். சார் புதுசாக நீங்கள் வீடு கட்டி போகிறீங்களா, தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு வீடு கட்டுங்க. தண்ணி இல்லாத இடத்துல வந்து நீங்கள் வீடு கட்டினாலும் வேஸ்ட்டு. தண்ணி இருக்கிற இடம் பார்த்து நீங்கள் வீடு கட்டுங்க சார். பாரம்பரிய முறையில் நீங்கள் போர் போட்டு கேரண்டி கிடையாது. அதை நம்பி நீங்கள் போர் போட்டிங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் நஷ்டமாயிடும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணி பார்த்து போடுங்க. தண்ணி இல்லைனா அந்த வீடு கட்டினதே நீங்கள் வேஸ்ட்டு. என்னைக்கு இல்லைனாலும் அந்த வீடை விற்றுட்டு வேற வீட்டுக்கு தான் நீங்கள் போயே ஆகணும். அதனால வீடு கட்டும்போது தண்ணி இருக்கான்னுட்டு 1 வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணி பாருங்க. புதுசாக நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்களா, அது தண்ணி இருக்காதான்னுட்டு
செக் பண்ணி பாருங்க. தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம மிஷின் உங்களுக்கு தேவைப்படும். விவசாயி வந்து 500 அடிக்கு போர் போட்டு இருப்பாரு. அந்த இடத்துல முன்னாடி நிறைய தண்ணி வந்து இருக்கும். இப்போ வந்து அவருக்கு தண்ணி வந்து குறைந்தபட்சம் வந்து பற்றாக்குறையா இருக்கு. ஃபர்ஸ்டே போர் போட்டிருக்காங்களா அந்த இடத்துல போடுறதா இல்லைன்னா பக்கத்துல வந்து போர் போடுறதான்னுட்டு அந்த விவசாயிக்கு டவுட் ஆயிருக்கும். அதுக்கோசரம் தான் இந்த மிஷின் வந்து செக் பண்ணி நாங்க போட போறோம். கரெக்டா இந்த மிஷின் வந்து கண்டுபிடிக்கும். சார் உங்க மிஷினு ஒரு விவசாயிக்கு புதிய கிணறு வெட்டதுக்கு இந்த இடத்துல தண்ணி இருக்கிறத பார்த்து கொடுக்கலாமா? கண்டிப்பா சார் பார்த்து கொடுக்கலாம் சார். சார் ஒரு விவசாயி வந்து கிணறு வெட்ட போறீங்களான்னா தண்ணி இருக்கோ இல்லையான்னுட்டு செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணாம நீங்க கிணறு வெட்டிங்களா 10-12 லட்சம் ரூபாய் லாஸ் ஆகும். பார்த்து இந்த மிஷின் இருக்கு செக் பண்ணி பார்த்து போடுங்க.